பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், தி கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர். மகர ராசிக்காரர்கள் விநாயகர் பைரவர் வழிபாடு மிக சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. தெருநாய்களுக்கு உணவளிக்கக்கூடிய மகரத்திற்கு சுபகாரியத்தில் இருந்த அத்தனை விஷயமும் கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணும். கண்டிப்பாக காது மூக்கு தொண்டை சளி முதுகு வலி கவனம், சுளுக்கு போன்ற பிரச்சனைகள் கவனம், வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். 7.5 சனியில் கடைசி 2 வருடங்கள் இருக்கிறதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மகரம் கும்பம் மீனம் உடற்பயிற்சி தான் பெரிய பரிகாரம் என்பதை மறந்துவிடாமல் இருப்பது நன்மை தரும். மகர ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளுடன் கோபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் ஒரு கண்ணு வைத்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் வித்தைகள் கேட்டாமல் இருப்ப மாதிரி இரவு நேர பயணங்கள் பிள்ளைகளுக்கு அவசியம் இல்லாத சமயத்தில் தவிர்த்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது நன்மை தரும். கர்ப்பஸ்திரீகள் குழந்தை வெளியில் வரக்கூடிய வரையில் மருத்துவ ஆலோசனை மீறாமல் இருப்பது நன்மையான அமைப்பு தரும். பெற்றோர் பெரியோருடைய பூர்வீக சொத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி, அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படுவதற்குண்டான உத்தரவாதம், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதற்குண்டான அனுகூலமான அமைப்பு, பெண்களுக்கு எல்லா விதமான சந்தோஷ அமைப்பு, சேர்க்கை அமைப்பு, ஆபத்திலிருந்து வெளியில் வரக்கூடிய அனுகூலமான அமைப்பு, பெரிய பொசிஷனுக்கு வரக்கூடிய அமைப்பெல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். உச்சத்தில் இருக்கக்கூடிய ஆண்டாக 2024ஆம் ஆண்டு மகரத்துக்கு காணப்படுகிறது. சோம்பல் இல்லாமல் இருப்பது உங்களுடைய புத்திசாலித்தனம். சூரிய உதயத்திலிருந்து 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக குளித்துவிட்டு விளக்கேற்றி வைத்து தினமும் வழிபாடு செய்யக்கூடிய மகரத்திற்கு ஜெயம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது ஜன்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஜன்மச்சனினாலே நான் 2 பிரிவாக பிரித்து சொல்லுவேன். அதாவது ஜன்மச்சனி காலகட்டத்தில் சில விஷயங்களில் குடும்பம், இளைஞர்களுக்கு குடும்பம் அமைவதெல்லாம் தடுக்காது. புத்திரபாக்கியம் கிடைக்கும், திருமண பாக்கியம் கிடைக்கும், வேலை கிடைக்கும். ஆனால் வேலையில் செட்டில் ஆக முடியாது, நல்ல வேலை கிடைக்காது, புத்திசாலித்தனமான ஒரு அமைப்பை செயல்படுத்த முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சட்டையை பிடித்து பின்னால் இழுக்கக்கூடிய நெகட்டிவ் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஆனால் 50 வயசுக்காரங்களுக்கு இது கூட இருக்காது. வேலை தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சொந்த வாழ்க்கையில் அப்படி ஒன்றும் சோகங்கள்லாம் கண்டிப்பாக இருக்காது, சுகங்கள் தான் இருக்கும். எல்லா நிலைமைகளிலும் மன அழுத்தம் வரும். மன அழுத்தம் தரக்கூடிய அமைப்புகளை மட்டும் நீங்கள் இளைஞர்கள், அது கூட 50 வயசுக்காரங்களுக்கு மேலே இல்லை, முதல்ல 30 வயதுகளில் இளைய பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜன்மச்சனி அமைப்புகளுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. சதய நட்சத்திரத்திலே இப்போ சனி போய்கிட்டு இருக்கிறார். போன வருஷம் அவிட்ட நட்சத்திரக்காரங்க நல்லா இல்லை. இந்த வருஷம் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு பாதிப்புகள் இருக்கும். ஐயா, என்ன பாதிப்புகள் இருக்கும்? ராசி பலன் என்று சொன்னாலும் வாயில் அப்படியே தேன் இனிக்கெல்லாம் சொல்ல முடியாது, உள்ளதை தான் சொல்லணும். இப்படிலாம் இருப்பேன். 10ஆம் பொதுவான பலனாக இருந்தாலும் ஜன்மச்சனி அஷ்டமச்சனி சில நேரங்களில் பாதிக்கின்றதை தெளிவாக சொல்கிறேன். கடகராசிக்காரர்கள் அகலக்கால் வைத்து விட வேண்டாம், யாரையும் நம்பி விட வேண்டாம். குறிப்பாக மனைவியின் பேச்சை கேட்பது நல்லது. குடும்ப பொறுப்பை பெண்ணுக்கிட்ட விட்டுட்டு சம்பாதிக்கிறத அவ்வளோத்தையும் அப்படியே சிந்தாமல் சிதறாமல் பெண்ணுக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா, நீங்கள் 10 ரூபாய் கொடுத்தாலும் அந்த பெண் குடும்பம் நடத்துவார், 100 ரூபாய் கொடுத்தாலும் அந்த பெண் குடும்பம் நடத்துவார். ஆகவே மனைவியின் மகத்துவம் தெரியக்கூடிய நல்லதொரு ஆண்டாகவே கும்பராசிக்கார ஆண்கள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய தன்மை. சில நிலைகளில் காதல் தோல்வி என்பது மாதிரியான இளைஞர்கள் சக்தியை விரயம் பண்ணுவீங்க. இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு படிப்பை தவிர வேற ஒரு நாட்டம் வரும். கல்வி வேலை போன்ற அமைப்புகளில் திசை மாற்றங்கள் தடுமாற்றங்கள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு இளைய பருவத்தினருக்கு வரும். ஆகவே இந்த வயசுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் படிக்க வேண்டிய பார்க்க வேண்டிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அடிக்கடி சொல்லுவேன், இந்த ஒரு மனக்கட்டுப்பாடு இல்லாத பழக்கத்தை எப்போது புதிதாக ஒரு பழக்கத்தை கற்றுக்காதீங்க. கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்லுவோம். ஒரு நண்பர் இதுவரைக்கும் சுத்தமாக பரிசுத்தமாக எந்த பழக்கமும் இல்லாத உங்களை ஒரு பழக்கத்திற்கு கொண்டு போய் உள்ளாக்குவார். அதுவும் சதய நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருங்க. இந்த நேரத்தில் தேவையில்லாத சில பழக்க வழக்கங்களை கண்டிப்பாக கற்றுக்கொள்ளாதீர்கள். மன அழுத்தம் தரக்கூடிய அமைப்பு, ஆணுக்கு பெண்ணை அறிமுகப்படுத்தி பெண்ணுக்கு ஆணை அறிமுகப்படுத்தி இழக்கக்கூடாத ஒன்றை பெண்ணை இழக்க வைத்து இழக்கக்கூடாத வேறு சில அமைப்புகளை
ஆணை இழக்க வைத்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான ஜென்மச்சனி அமைப்புகள் சதய நட்சத்திரக்காரர்களுக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சில பல சோதனை அமைப்புகள் இருக்கும். ஆனால் பிறந்த ஜாதக அமைப்பின்படி சந்திரன் வலிமையாக இருப்பவர்களுக்கு இந்த அமைப்புகள் இருந்தாலும் கூட அவற்றை நீங்கள் சமாளித்து கொள்ளக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும். 50 வயது கடந்தவர்களுக்கெல்லாம் அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் இருக்காது. அவர்களுக்கு ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா சொந்த வீடு அமைவது, வாடகை வீட்டிலேருந்து வேறு வீட்டுக்கு மாறுறது, சொந்த வீடு, சொந்த வாகனம், சொந்த தொழில் முன்னேற்றத்தை அடைவது, கடன்கள் வந்தாலும் கூட வளர்ச்சிக்கான கடன்களாக அமைவது, குடும்பத்தை காப்பாற்ற முடிகிற அளவுக்கு ஒரு செட்டில் அப்படிங்கிற ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய நல்ல தன்மை இருக்கும். சிலருக்கு இடமாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம் போன்ற அமைப்புகள் இருக்கும். இளைஞர்களுக்கு தூர இடங்களில் போவீங்க. குடும்பத்தை விட்டு பிரிந்து மன அழுத்தத்தில் ஒரு சாப்பாடு தண்ணி கூட இருக்க முடியாமல் ஒரு நிலையில் சமீபத்தில் திருமணமானவர்கள் மனைவியை பிரிந்து இருப்பது, மனைவியின் கையால் சோறு சாப்பிட முடியாத ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சில பல பிரிவு அமைப்புகள் தான் இருக்கும். ஆகவே எல்லாவற்றிலும் சற்று நிதானமாக கவனமாக சதய நட்சத்திரக்காரர்கள் பொறுமையும் நிதானமும் இருக்கக்கூடிய சொந்தக்காரர்கள் போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் கூட்டாக சேர்ந்தேன், மாமா மச்சான் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணேன் அப்படின்ற வேலையெல்லாம் இப்போ வேண்டாம். அறிவு சார்ந்த விஷயங்களை மட்டும் செய்யுங்கள். பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். ஆகவே கும்பத்தினர் ஒரு நிலையில் எல்லாவற்றிலும் ஒழுக்கமாகவும் கவனமாகவும் சற்று நிதானமாகவும் இருக்க வேண்டிய ஆண்டாக 2024ஆம் ஆண்டு அமைஞ்சிருக்கு. மீனராசிக்காரர்கள் 2024ஆம் ஆண்டு மீன ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்க போகிறது? மீனம் ராசி அப்படின்னு சொன்னால் 12ஆம் இடத்துல சனி உட்காந்துருக்காரு. லக்னத்தில் ராகு. பிரம்மாண்டமான திங்கிங், பிரைட் மைண்டட் திங்கிங், ஓப்பன் மைண்டட் திங்கிங் இதெல்லாம் ஆரம்பிக்கும். அதுவும் லக்னத்தில் ராகும் 7ஆம் இடத்துல கேத்துவும் உட்காந்துருக்கக்கூடிய இந்த நன்மைகளில் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன சிக்கல்கள், தகராறுகள், யாரை பார்த்தாலும் ஒரு டவுட்டாகவே இருந்துகிட்ருக்கும். அதாவது உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது இனிமேல் மற்றவங்க தான் முடிவு பண்ணுங்கிற மாதிரி ஆகி போயிடும். ரெண்டாவது, லக்னத்தில் ராகும் பொழுது நம்ம பேசுகிறதே தப்பாக போயிடும். நம்ம எண்ணங்களே தப்பாக இருக்கும். தர்மத்துக்கு மீறி எண்ணங்கள் வரும். ஆனால் இதெல்லாம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இந்த தர்மத்துக்கு மீறி ஆட்களுக்கு தான் அந்த மாதிரி தோணுமே தவிர தர்மத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், வேற்று மொழி மனிதர்கள் மூலியமாக நல்ல ஆதாயங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள், ஆன்மீகங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கும். 3ஆம் இடத்துல குரு வரும்பொழுது பொதுவாக அதாவது நல்ல பேர் வாங்குவீங்க. தங்கமான ஆளுங்க இவங்க அப்படின்னு தோன்றி நல்ல ஒரு பேர் வாங்குறது. ரெண்டாவது, புது வீடு ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. பத்திரம் வீட்டுக்கு சேர்ந்தோம். நிறைய பேருக்கு இந்த ப்ரீ ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது புது ஸ்கூல் ஆரம்பிக்கிறது, ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகளுக்குலாம் நல்லா மார்க் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி சகோதரர்களுக்கு கல்யாணம் நடக்கும். அவங்க வீட்டில் எப்போவுமே கஷ்டம், சாப்பாட்டில் கூட கஷ்டம்னு சொல்லக்கூடிய நன்மைகள் இனிமேல் அந்த மாதிரி கஷ்டங்கள்ல இருக்காதுங்கிறது தான் உண்மை. இதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அருமையான ஆண்டாக இருக்கப்படுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த ராகு கேத்து சனி குரு காம்பினேஷன் பொதுவாக அவங்கள வளர்ச்சி பாதையை தள்ளும். எப்படிப்பட்ட வளர்ச்சி? வேற ஒரு இடத்துக்கு போயிடலாம், எதுக்கு நம்ம இங்கே இருக்கணும், இங்கேருந்து நம்ம என்ன சாதிச்சிருக்கோம், பூர்வீகமே நமக்கு ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேருக்கு கடல் சார்ந்த இடங்கள் பக்கத்தில் நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் குடிபெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். சரி, நீங்கள் என்ன பண்ணால் உங்களுக்கு பொதுவாக சால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே கருங்காலி மாலை போட்டிங்கன்னா நல்ல மாற்றம். ஏன் கருங்காலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கேத்து அப்படிங்கிறது, சுக்கிரன் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பேசிக்கலாக கருங்காலியை தொடர்பு கொள்ளும். அதை பார்த்துக்கலாம். ரெண்டாவது, அப்படி இல்லை அப்படின்னா துளசி மாலையை போடுவது. இந்த 2 மாலைகளில் எந்த மாலை நீங்கள் போட்டுனாலும் சரி நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதாவது ஆண்கள் போட வேண்டும், பெண்கள் போடப்படாது. அப்போ பெண்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை திருஷ்டி சுற்றி போட்டுக்கணும். அந்த திருஷ்டி சுற்றி போட்டால் போகிறோம், நல்ல மாற்றத்தை கொடுக்கும், பலவிதமான ஏற்றங்கள் கொடுக்கும். நீங்கள் நினைச்சது எல்லாமே கைகூடும். அதாவது வீட்டில் நல்ல காரியங்கள், சுப காரியங்களுக்கு பஞ்சமே கிடையாது. அந்த அளவுக்கு தூள் கலப்போம். அது வரைக்கும் நம்ம பேச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் கண்ட்ரோல் இருந்தால் போகிறோம். எல்லாமே ஸ்ரத்தையோட பக்தியோட நல்ல ஒரு லைஃப் அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் இருந்தாலும் லக்னத்தில் ராகு இருக்கிறனால இதெல்லாம் கரெக்டுன்னு தோணுதோ அதெல்லாம் தப்பாக தோணும். எதெல்லாம் மற்றவங்க சொல்கிறது தப்பாகவே தோணின்னு இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். ராகு வரும்போது பொதுவாக செஸ்ட் சம்மந்தப்பட்ட பாதிகள், அதே மாதிரி கொலஸ்ட்ரால் பாதிப்புகள், ஒவ்வாமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உடம்புல ஒபிசிட்டி சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், இதெல்லாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு டெய்லியும் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, டெய்லியும் கோவிலுக்கு போகிறது, தீர்த்தம் சாப்பிட்றது பயங்கரமான மாற்றத்தை கொடுக்கும். உண்மையாகவே நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கட்டும் சொல்லலாம். பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், தி கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர்.